எங்கள்ட்ட ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து சோர்டட்டா இருக்கு. அந்த நம்பர்ஸ்ல ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படும். நார்மலா இந்த கொஸ்டின் எப்படி நாங்க செய்வோம்? ஒன் பை ஒன்னா ஐட்ரேட் பண்ணுவோம். அந்த நம்பர் இருக்கா இல்லையான்னு சொல்லி இதுக்கு சொன்னா நாங்க கண்டுபிடிச்சோம்னு சொன்னா ட்ரூன்னு சொல்லி அந்த இடத்துல நிப்பாட்டி போட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஃபுல் ஐட்ரேஷன் முடியக்குள்ளே நாங்க நம்பரை ஃபைண்ட் பண்ணலைன்னு சொன்னா ஃபோல்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த அப்ரோச்ச சொல்றது லீனியர் சர்ச். இப்போ உதாரணத்துக்கு இந்த நம்பர் செட்டை நாங்க வந்து கடைசியா இருக்க நம்பர் இருக்கும். ஓகே, இந்த நம்பர் நாங்க ஃபைண்ட் பண்ணுவோம். 58 நம்பர் வந்து எங்களோட இந்த நம்பர் செட்ல வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இதான் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. சோ நாங்க என்ன செய்வோம்? ஒன் பை ஒன்னா ஐட்ரேட் பண்ணி கொண்டு வருவோம். இப்படியே ஃபுல் ஐட்ரேஷன் முடிச்சு எங்களோட ஃபைனல் ஐட்ரேஷன்ல தான் எங்களுக்கு அந்த நம்பர் வந்து இருக்குன்னு சொல்லி தெரிய வந்து ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இது மொத்தமா 8 நம்பர்ஸ் இருக்குமா இருந்தா என்னாவது ஐட்ரேஷன்ல தான் நாங்க அந்த நம்பரை ஃபைண்ட் பண்ணிடுவோம். சோ இந்த லீனியர் சர்ச்சுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? we go of n. பட் இந்த கொஸ்டின் ஸ்டார்ட்லயே நான் சொன்னா இந்த நம்பர்ஸ் என்ன? எங்கள்ட்ட ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து சோர்டட்டா இருக்கு. சோ இந்த கொஸ்டினை நாங்க இன்னொரு விதத்துல செய்யலாம். சேம் சினாரியோக்கு யோசிப்போம். 52 நம்பர் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னா இந்த நம்பர்ஸ்ல மிட் நம்பர் நடுவுல இருக்கிற நம்பர் நாங்க கண்டுபிடிக்க போறோம். இதுல பார்த்தோம்னு சொன்னா மொத்தமா 9 நம்பர்ஸ் இருக்கு. சோ இந்த 5வது நம்பர் 19 தான் எங்களோட மிட்ல இருக்கிற நம்பர். மிட் நம்பர் 19ஐயும் நாங்க ஃபைண்ட் பண்ண வேண்டிய டார்கெட் 58ஐயும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணா எங்களோட டார்கெட்டை விட மிட்ல இருக்கிற 19 என்ன? சின்ன. மிட்ல இருக்கிற நம்பரே டார்கெட்டை விட சின்ன இருந்தா மிட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர்ஸ் என்ன? கண்டிப்பா சின்னதா தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ல இந்த நம்பர்ஸ் என்ன? அசெண்டிங் ஆர்டர்ல சொல்றதா இருக்குது. சோ நம்பர்ஸ் என்ன? சின்னல இருந்து பெருசா போகுது. சோ மிட்ல இருக்கிறதே பெருசா சின்னதா இருக்குமா இருந்தா மிட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறது எங்களோட டார்கெட் 58 விட கண்டிப்பா சின்னதா தான் இருக்கும். சோ மிட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர்ஸ்குள்ளேயும் நாங்க எங்களோட டார்கெட்டை சர்ச் பண்ண தேவையில்லை. ரைட், இப்ப பேலன்ஸா இருக்கிறது என்ன? எங்களோட இந்த 4 நம்பர்ஸ் மட்டும்தான். என்ன சேம் சினாரியோ நாங்க மிட்டை ஃபைண்ட் பண்ண போறோம். இதுல பார்த்தோம்னு சொன்னா 4 நம்பர்ஸ் இருக்கு. சோ இந்த 2வது நம்பரையும் எடுக்கலாம், 3வது நம்பரையும் எடுக்கலாம். நாங்க 2வது நம்பர் 32 மிட்டா எடுப்போம். மிட் வந்து 32, நாங்க ஃபைண்ட் பண்ண போறது 58. டார்கெட்டை விட மிட் சின்ன. மிட்டேஸ் என்ன சொன்னா மிட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பரும் சின்னதா தான் இருக்கு. சோ நாங்க இந்த இடத்தையும் இக்னோர் பண்ணலாம். இதுக்குள்ள நாங்க சர்ச் பண்ண தேவையில்லை. என்ன இந்த 2 நம்பர்ஸ்க்குள்ள மிட்டை ஃபைண்ட் பண்ணலாம் சொன்னா 48 தான் எங்களோட மிட். மிட் வந்து 48, டார்கெட் வந்து 58. டார்கெட்டை விட மிட் என்ன? சின்ன. சோ மிட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறத நாங்க இக்னோர் பண்ணலாம். இதுல முன்னுக்கு நம்பர்ஸ் இல்ல. சோ நாங்க மிட்டை மட்டும் இக்னோர் பண்ணுவோம். என்ன பேலன்ஸா இருக்கிறது இந்த 58 ஒரே ஒரு நம்பர். ஒரு நம்பர் இருக்குமா இருந்தா அவர் தான் எங்கட மிட். சோ மிட் எது? 58. டார்கெட் எது? 58. ரெண்டுமே என்ன? ஈக்குவல். சோ எங்க நம்பர் நாங்க ஃபைண்ட் பண்ணிட்டோம். ட்ரூ என்று சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவோம். ரைட், சோ இந்த அப்ரோச் தான் சொல்றது பைனரி சர்ச். சோ இந்த பைனரி சர்ச்சுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இந்த அரே என்ன நாங்க ஹாஃப் உடைச்சு கொண்டு போறோம். சோ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து we go of log n. சோ எங்களோட லீனியர் சர்ச்சோட ஒப்படைக்குள்ள பைனரி சர்ச் வந்து டைம் எஃபிஷியன்டா இருக்கும். பட் ஒரே ஒரு கண்டிஷன், பைனரி சர்ச் வந்து சோர்டட் அரேக்கு மட்டும் தான் நாங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, வெயிட் இதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு VMTR அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.